கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்லுவோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை உள்ள ஒரு பகுதியை வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. சரி, கடந்த சில நாட்களாக 2 விதமான சீஷர்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு சீஷன் வாயிலே சொல்லுவான், கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நான் என்ன பண்ணினேன், பிசாசை துரத்தினேன், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னேன், உம்முடைய நாமத்தினால அற்புதம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எதை செய்ய மாட்டான், ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய மாட்டான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், இந்த சபைக்கு தான் போனேன், அரோமா ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு தான் போனேன், ஞாபகம் இருக்குதா 2023 மழைலாம் வந்துச்சு, அந்த டைம் கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன், போயிருக்கிறேன். ஆண்டவர் கேட்பார், நீ என் சித்தத்தை செய்தாயா, நீ என் சித்தத்தை செய்யவில்லை என்றால் நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னொரு சீஷன் அவனும் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவான், ஆனால் அவன் அற்புதம் செஞ்சிருக்க மாட்டான், பிசாசை துரத்தி இருக்க மாட்டான், தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் எதை செஞ்சிருப்பான், பிதாவின் சித்தத்தை செய்திருப்பான். ஹல்லேலூயா. அவனை ஆண்டவர் சொல்வார், உன்னை எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை எனக்கு தெரியும்ப்பா, நீ எந்த வீட்டில் இருந்தேன்னு தெரியும், என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு தெரியும், உன் சம்பளம் எவ்வளோன்னு தெரியும், உன் மனைவி பேர் தெரியும், உன் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா. ஏன்னா நீ என் சித்தத்தை என்ன பண்ணி கொண்டிருந்தாய், செய்து கொண்டிருந்தாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு கேள்வி என்னன்னா, நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்கிற சீஷனா, அல்லது சும்மா கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிக்கொண்டு பிசாசுகளை ஒருவேளை நீங்கள் துரத்தலாம், ஒருவேளை நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஒருவேளை நீங்கள் அற்புதங்களை செய்யலாம், ஆனால் பிதாவின் சித்தத்தை என்ன பண்ணவில்லை, செய்யவில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார், நீ யாருன்னே எனக்கு தெரியாது. அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். என்ன பார்த்தோம், ஆண்டவர் நம்ம எல்லாரும் எப்படி உருவாக்கி இருக்கிறார், தம்முடைய சாயலிலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அப்போ எல்லாரும் எப்படி தான் பார்க்கணும், சமமாக தான் பார்க்கணும். ஆண் பெண், கணவன் மனைவி, பிள்ளைகள், திருச்சபை மக்கள், இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள், சமமானவர்கள். அதில் யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது, யாரும் தாழ்ந்தவர்கள் கிடையாது. அப்படி நீங்கள் மற்றவங்களை தாழ்ந்தவங்களா நினச்சிங்கன்னா நீங்கள் தேவ சித்தத்தை என்ன பண்ணலை, செய்யலை. ஆண்டவங்களை பார்த்து என்ன சொல்வார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. சில நபர்கள் இருக்கிறாங்க, அற்புதங்களை செய்வாங்க, பிசாசை துரத்துவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வீட்டில் வந்து மனைவி போட்டு அடிப்பாங்க. இவங்களை பார்த்து ஆண்டவரே உன்னை எனக்கு தெரியும்னு சொல்வாரா, சொல்லுங்க. அந்த மாதிரி பாஸ்டர்ஸ் எனக்கு தெரியும், நல்லா பிரசங்கம் பண்ணுவார், நல்லா தீர்க்க தரிசனம் சொல்லுவார், அவர் கை வச்சு பேயெல்லாம் என்ன பண்ணுவார், விரட்டுவார். ஆனால் வீட்டில் வந்து பொண்டாட்டியை போட்டு என்ன பண்ணுவார், அடி பின்னி எடுத்துருவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் மனைவியை அவங்க ஏதோ குற்றம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக நெடு முழங்காலில் முட்டி போட வச்சுருக்கிறார். யார, மனைவியை. ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்டு, இவர் யார், வாத்தியார். இவர் எந்த தப்புமே செய்யாதவர், மனைவி தான் எல்லா தப்பும் என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. அதனால் மனைவி என்ன பண்ணணும், நைட்டு ஃபுல்லாக நடு முழங்காலில் நிற்கணும். இந்த மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்கிறவர்கள் பிதாவின் சித்தத்தை என்ன பண்ணவில்லை, செய்யவில்லை. ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்வார்னா, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மனைவிகளை கொடுமைப்படுத்தினவங்களுடைய மரணங்கள் மிக கொடுமையாக இருந்தது. நீங்கள் உடனே நினச்சிக்காதீங்க,
மனைவி அடிக்கிறவனுக்கு சாவு எப்படி இருக்கும்? ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்படி அல்ல, கணவன் அடைக்கிற மனைவியும் என்ன பண்ணுறாங்க? இருக்க தான் செய்கிறாங்க. அதில் கணவன் வந்து சில நேரத்தில் சில வேணுனே சில தவறு என்ன பண்ணுறாரு? செய்து அடி வாங்கிக்கிறார். ஆனால் சில அப்பாவி கணவர்களும் என்ன வாங்குறாங்க? அடி வாங்க தான் செய்கிறாங்க. என்ன பண்ணுறது? வீட்டில் கிச்சன்லேருந்து என்ன பறக்கும்? தட்டு, கரண்டி, மத்து எல்லாம் என்ன பண்ணும்? பறந்து வந்து விழும். ஒரே இடி மின்னல் ரகலையாக இருக்கும் வீட்டுக்குள்ளே. சிலர்லாம் தெருவில் வந்து முடியை பிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? கணவன் மனைவி சண்டை போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் தேவ சாயலில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கான மதிப்பு மரியாதையை ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் கனத்தோடு மரியாதையோடு என்ன பண்ண வேண்டும்? நடத்த வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்தது வேலை. நம்ம இந்த பூமியை என்ன பண்ண வேண்டும்? ஆண்டு கொள்ள வேண்டும், பண்படுத்த வேண்டும். இந்த இயற்கையை நம்ம என்ன பண்ண வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு ஏன் இவ்வளவு அதிகமான மழை வர்றது தெரியுமா? அதாவது இப்போ இன்னைக்கு இந்த போன வாரத்தில் வந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக வர வேண்டிய மழை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கால சீதோஷ்ண நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வர வேண்டிய மழை 4 நாள் பெய்ய வேண்டிய மழை 2 மணி நேரத்தில் பெய்யுது. 4 நாள் பெஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்? மழை பெய்யும், தண்ணி என்ன ஆகிடும்? வடிஞ்சிடும். மழை பெய்யும், தண்ணி என்ன ஆகிடும்? வடிஞ்சிடும். 4 நாள் பெய்ய வேண்டிய மழை 2 மணி நேரத்தில் பெஞ்சா என்ன நடக்கும்? தண்ணி வடிய முடியாது. அதே மாதிரி மனிதர்கள் இயற்கை என்ன பண்ணவில்லை? பாதுகாக்கவில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க இருக்கும்போது அவங்க பள்ளமான இடங்களில் என்ன பண்ணாங்கன்னா ஏரிகளை உருவாக்கி வைத்தார்கள். மேடான பகுதிகளில் என்ன கட்டினாங்க? பில்டிங் கட்டினாங்க. அப்போ மழை பெய்யும் போது அந்த மேட்டு பகுதியிலேருந்து எங்கே வந்துடும்? தண்ணி பள்ளத்துக்கு வந்துடும், ஏரியில் வந்து சேர்ந்துடும். அப்போது சென்னையில் நிறைய ஏரிகள் இருந்தது. அதில் ஆட்டோமேட்டிக்காக மழை பெஞ்சோடனே என்ன வந்துடும்? தண்ணி வந்து சேர்ந்துடும். இன்றைக்கும் வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரிகளை ஒரு நாள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணிட்டாங்க? அந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியவர்கள் இயற்கை என்ன பண்ணிட்டாங்க? நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கேயே ஸ்கூல் இருக்கிற இடத்துல என்ன இருந்ததாம்? ஒரு பெரிய ஒரு குளம், ஒரு ஏரி இருந்தது. இப்போது அந்த இடத்த மேடாக்கி இது கட்டின உடனே அங்கே வர வேண்டிய தண்ணியில் எங்கே வந்துடுச்சு? வீடுகளுக்குள்ள, அந்த கிரவுண்டு, வீட்டு இந்த பக்கம் குளம், எல்லா இடத்துலையும் வந்து என்ன ஆயிடுச்சு? ரோட்லலாம் வந்து ஸ்டாக்னட் ஆயிடுச்சு. அதே அந்த ஏரி இருந்தால் இங்கே பேஞ்ச தண்ணியெல்லாம் எங்கே போயிருக்கோம்? நேராக அந்த ஏரியில் போய் சேர்ந்துருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ ஆண்டவர் இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய ஆளுகையை நம்ம கையில் கொடுத்துருக்க நம்ம என்ன பண்ணிட்டோம்? இயற்கையை பாதுகாக்காமல் அதை சீரழிச்சிட்டோம். அதனால இயற்கை என்ன பண்ணுது? நம்மளை திருப்பி அடிக்குது. நேற்று ஒரு சின்ன போஸ்ட் ஒன்று பார்த்தேன். வெள்ளைக்காரன் வீடு கட்டி அதுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் வைக்கிறான். நம்ம ஆள் குளத்துக்குள்ளே என்ன கட்டுறான்? வீட்டை கட்டுறான். அதனால குளம் என்ன ஆகுது? வீட்டை நிரப்பிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இயற்கையை பாதுகாக்கிறவர்களாக என்ன பண்ண வேண்டும்? இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அது தேவ சித்தம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த பூமியை என்ன பண்ணுமா? பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்ப வேண்டும் என்றால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் என்ன பண்ண வேண்டும்? திருமணம் செய்ய வேண்டும். ஒரு பெண் ஒரு ஆணை தான் என்ன பண்ண வேண்டும்? திருமணம் செய்ய வேண்டும். அடுத்தது என்ன பண்ணணும்? ஓய்வு எடுக்க வேண்டும். ஓய்வு டெய்லியும் ஓய்வு எடுக்கணும். எடுக்கணுமா வேணாமா? எடுக்கணும். நைட்டு சிலர் வந்து பகலில் கூட என்ன பண்ணுவாங்க? ஓய்வு எடுப்பாங்க. அது வந்து சோம்பேறித்தனம். பகல்லையும் ஓய்வு, நைட்டும் ஓய்வுனா சோம்பேறித்தனம். பகலில் நல்லா என்ன பண்ணணும்? வேலை செய்ய வேண்டும். இரவிலே நல்லாக என்ன பண்ண வேண்டும்? ஓய்வு எடுக்க வேண்டும். அதே போல் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் என்ன பண்ண வேண்டும்? ஓய்வு வேண்டும். அதே மாதிரி தான் நம்ம சர்ச்சில் கூட இந்த கவர்மெண்ட் ஹாலிடேலலாம் எந்த ப்ரேயரும் என்ன பண்ணுறதில்ல? வைக்கிறதில்ல. ஏன் தெரியுமா?
நீங்கள் உங்கள் ஃபேமிலியாக என்ன பண்ணணும், ஏதாவது நல்லா சமைச்சு சாப்பிட்ணும், இல்லை நல்லா சோறு கட்டி எடுத்துகிட்டு எங்கே போகணும், பீச்சில் போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், வரணும். அதனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணாதீங்க, ஐயோ எங்கள் ஜபத்துக்கெல்லாம் போலையே ஆண்டவர் அடிச்சிடும், அதெல்லாம் நினைக்காதீங்க. நல்லா ஜாலியாக போய் என்ன பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஏன் இந்த மாதிரி ஜபங்கள் வந்தது, அதையும் காரணம் சொல்கிறேன். ஒரு காலங்களில் இந்த கவர்மெண்ட் ஹாலிடேலலாம் எந்த சர்ச்சிலும் என்ன கிடையாது, ப்ரேயர்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த சுவிசேஷகர்கள் சிலர்லாம் எழும்புனாங்க. அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுக்காக இந்த விடுமுறை நாட்களில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அங்கங்கே ஜப கூட்டங்கள் வைக்க ஆரம்பித்தாங்க. வச்சு அதை வந்து போஸ்டர் அடித்து ஓட்டுறது, நோட்டீஸ் எல்லா சர்ச்சுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, நோட்டீஸ் கொடுக்கறது. இந்த மாதிரி நடத்த சபை மக்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அங்கே போக ஆரம்பித்தாங்க. உடனே பாஸ்டருக்கு என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சு. எல்லாரும் என்ன அங்கே போய் என்ன பண்ணிட்டு வர்றாங்க, ஜபம் அட்டன் பண்ணிவிட்டு காணிக்கை கொடுத்துட்டு வராங்க. இப்போ மக்களை அங்கே என்ன பண்ணக்கூடாது, போக விடக்கூடாது. அதனால் அந்த நாளில் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஜபம் வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சு இந்த மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட் என்னாச்சு, உருவாச்சு. அதனால் இப்போ என்ன பழக்கமாயிடுச்சு, கவர்மெண்ட் ஹாலிடேனாலே சர்ச்சில் என்ன நடக்கும், ஒரு ஜபம் நடக்கும், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். கேட்டால் நாங்கள் இதுக்காக ஜபம் பண்ணுறோம், அதுக்காக ஜபம் பண்ணுறோம், ஒரு கதை. சில பாஸ்டர் சர்ச்சில் மிரட்டுறது, நீ வந்து வச்ச ஜபத்துக்கு வராமல் பிக்னிக்கு போனியும் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவ. அதுக்கே எல்லாரும் என்ன ஆகிடுவாங்க, பயந்து போய் ஆஹா எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, நேரம் எங்கே தான் வரணும், சர்ச்சுக்கு தான் வரணும்னு வருவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் வச்சு உங்களை வந்து சித்திரவதைலாம் என்ன பண்ணுறதில்ல. நீங்கள் இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் என்ன பண்ணுங்கள், நல்லா வீடோடு இருந்து நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா ஒரு பீச்சுக்கு போங்க, ஒரு பார்க்குக்கு போங்க, குடும்பத்தோட பிள்ளைங்களோட என்ன பண்ணுங்கள், டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, வேறு எங்கேயாவது ஜப கூட்டத்துக்கு போகிறத பார்த்தேன், நான் லீவ் விடுறதே எதுக்கு தான், ஜாலியாக இருக்கிறதுக்கு தான். நீங்கள் வெள்ளை சாரி கட்டிக்கின்னு முக்காடு போட்டுக்கின்னு கையில் பைபிள் எடுத்துக்கின்னு அங்கே ஜபம் நடக்குது இங்கே ஜபம் நடக்குதுன்னு போனதை பார்த்தேன், உண்டலன்னு ஆக்கிடுவேன். அது நான் மிரட்டுவேன் கட்டாயமாக. புரியுதா? ஸோ வாழ்க்கையில் அது தேவ சித்தம், அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வேலை செய்யணும், ரெஸ்ட் எடுக்கணும். 6 நாள் வேலை செய்யணும், ஒரு நாள் என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி பப்ளிக் ஹாலிடே வரும்போது நல்லா வீட்டில் என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும். குடும்பத்தோட நல்ல நேரத்தை என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். இதை வந்து தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்தை நீங்கள் செய்யலைன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்வார், உன்னை நான் அறியேன் என்று சொல்வார். சரி, இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு 2-3 பாயிண்ட் பார்த்துருவோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். சோ தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குதான், அழகான, புசிப்பதற்கு நலமான என்னது, உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சகலவித விருட்சங்கள். அப்படின்னா என்னது, மரங்கள், பழங்களை ஆண்டவர் என்ன பண்ணாராம், தோட்டத்திலே படைத்தார். எந்த தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் படைத்தார். அப்புறம் அந்த தோட்டத்தின் நடுவிலே என்ன படைத்தாராம், ஜீவ விருட்சத்தின் கனி. அப்படின்னா என்ன, அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன வராது, நோய் நொடியே வராது, மரணமே வராது, அப்படிப்பட்ட ஒரு பழம். அப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து என்ன பண்ணாராம், முளைக்க பண்ணினார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்னா என்னன்னு சொல்றேன். அப்புறம் வாசிங்க 2ஆம் அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். என்ன பண்ணலாம், புசிக்கவே புசிக்கலாம். எதெல்லாம் புசிக்கலாம், தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தில் வர்ற எல்லா கனியையும் நீ என்ன பண்ணலாம், புசிக்கலாம். சொல்லிட்டார், நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா கனியும் புசிக்கலாம். அப்புறம்
ஆனால் கண்டிஷன், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சோ என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. ஸோ இந்த கனி ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலான கனிலாம் கிடையாது. அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிலாம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அது என்னன்னா இவங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வெள்ளைக்கார ஒருத்தர் என்ன பண்ணார், வீட்டில் நடுவில் ஒரு தொப்பியை வச்சுட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டு போயிட்டார்? இந்த தொப்பியை யாரும் என்ன பண்ணக்கூடாது, திறந்து பார்க்கக்கூடாது. அப்படி திறந்து பார்க்கக்கூடாதுன்னா உடனே என்ன தான் வரும்? திறந்து பார்க்கணுன்னு தான் வரும். வெளிநாட்டில் ஒரு பெரிய ஒரு டப்பா ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த டப்பாவில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்கு வெளியே என்ன எழுதியிருக்குன்னா, இதில் எட்டி பார்க்காதே அப்படின்னு எழுதியிருக்கும். யாரெல்லாம் எட்டி பார்க்குறாங்களோ உள்ளேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா க்ரீம் கேக் எடுத்து அவங்க மூஞ்சில் அடிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு இது. ஏன் வெளியே என்ன போட்டிருக்குது? எட்டி பார்க்காது போட்டிருக்குது. எட்டி பார்க்காது. இவர் என்ன பண்ணுறது? இப்படி எட்டி பார்க்க வேண்டியது. உள்ளேருந்து ஒரு கை வந்து என்ன பண்ணும், மூஞ்சில் க்ரீம் கேக்கை மூஞ்சில் அடிச்சிருவாங்க. மூஞ்செல்லாம் அப்படியே வெள்ளையாயிடும். உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவர் அந்த டப்பாவை என்ன பண்ணுவார், எட்டி உதைப்பார். 2 குத்து குத்திட்டு போவார், மூஞ்சை தொடச்சிட்டு போவார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும். ஏன்னா செய்யாதன்னு சொன்னால் தான் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இப்போ அதுதான் டெஸ்ட்டு மனுஷனுக்கு. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இது நன்மை தீமை அறியத்தக்க கனிலாம் இல்லை. இந்த கனியை நீ என்ன பண்ணாத, புசிக்காத. இதை புசித்தால் உனக்கு என்ன வரப்போகுது? ஒரு காரியம் நடக்க போகிறது. நீ ஒன்றை தெரிந்து கொள்வாய். நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன என்பதை என்ன பண்ணுவாய், தெரிந்து கொள்வாய். இப்போ இதுவரைக்கும் மனுஷனுக்கு நன்மைனா என்னன்னு தெரியாதா? எது வரைக்கும்? இப்போ இந்த ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, அது வரைக்கும் மனுஷனுக்கு நன்மைனா என்னன்னு தெரியாதா? தீமைனா என்னன்னு தெரியாதா? தெரியாது. எது மட்டும்தான் தெரியும்? நன்மை மாத்திரம்தான் தெரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதுவரைக்கும் அந்த மரத்தின் கனியை அவன் புசிக்கிற வரைக்கும் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் என்னதான்? நன்மை மாத்திரம்தான். இந்த கனியை அவன் புசிக்கும் போது என்ன தெரியும்? தீமை என்றால் என்ன என்பது தெரிய வரும். அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன என்பதை வேறு பிரித்து பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாய். சாவு என்பது தீமை. தீமையா இல்லையா? சொல்லுங்க. நமக்கு நெருக்கமானவங்க இறந்து போகும்போது எப்படி இருக்குது சொல்லுங்க? கடவுள் மட்டும் கையில் மாட்டினார்னா என்ன பண்ணுவேன்? அவரை ஒரு வழி ஆக்கிடுவேன். ஏன்னா என்னுடைய பாசம் மேசம் அன்பானவனை என்னை விட்டு என்ன பண்ணிட்டார்? கடவுள் பிரிச்சுட்டாரே அப்படின்னு ஒரு துக்கம், வேதனை. ஏன்னா இந்த தீமை என்றைக்கோ நம்ம தாத்தா பண்ண தப்புனால நம்ம அந்த தீமையினுடைய வேதனைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்க, 2 மரம் இருக்குது. ஒரு மரம் என்ன? ஜீவ விருட்சத்தின் கனி. அதை சாப்பிட்டா என்ன நடக்கும்? வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கலாம், சாவு கிடையாது. ஆனால் இன்னொரு மரம் இருக்குது. இதை சாப்பிட்டா உனக்கு என்ன வரும்? சாவு வரும். இப்போ இதை போய் தேர்ந்தெடுத்தது யாரு? இப்போ ஆண்டவர் எதை தான் சாப்பிடக்கூடாதுன்னாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடாதன்னு சொன்னாரா? சொல்லுங்க. இல்லை. எதை சாப்பிடாதன்னு சொன்னாரு? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன பண்ணாத, சாப்பிடாத. அப்போ ஜீவ விருட்சத்தின் கனி ஒன்று இருக்குது, இன்னொரு கனி இருக்குது. நீ இதை சாப்பிடு, இதை என்ன பண்ணாத, சாப்பிடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய கட்டளைக்கு நீ என்னைக்கு கீழ்ப்படியாம போறியோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில் என்ன வரப்போகுது? சாவு வரப்போகுது, தீமை வரப்போகிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு தெளிவா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 2:9 வாசிங்க.
தேவனாகிய கர்த்தர் ஆ. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இல்ல சாரி நலமுமான- 16 17 மட்டும் வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். புசிக்க வேண்டாம். புசிக்க வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புசிக்க வேண்டாம்னா என்ன அர்த்தம்? சாப்பிட கூடாதுன்னு அர்த்தம். தொட்டு பார்க்கலாம், மோந்து பார்க்கலாம், நக்கி பார்க்கலாம் அப்படின்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்குதா அதில்? சொல்லுங்க. இல்லை கொஞ்சோண்டு கடிச்சு பார்க்கலாம் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை. வேண்டாம்னா வேண்டாம். அது என்னது? கட்டளை. அது என்னது? கட்டளை. இப்போ நம்ம சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்னு போட்டிருக்கோம். நமக்கு ஸ்டாப்னா என்ன அர்த்தம்? மெதுவாக அப்படியே என்ன பண்ணலாம், போகலாம். ஸ்டாப்னா என்ன கிடையாது, நிறுத்தணும் அப்படி கிடையாது. என்ன பண்ணலாம், மெதுவாக போகலாம், தப்பே இல்லை. ஒன் வே அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? ஒன் வே அப்படின்னா அந்த ரோட்டில் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அடி பார்ப்போம், அப்படியே போவோம், அப்படியே பார்த்துட்டே போவோம். ஹெல்மெட் போடணும் அப்படின்றது என்னது? சட்டம். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஹெல்மெட்டே என்ன பண்ண மாட்டோம், போட மாட்டோம். எங்கே வச்சுருப்போம் ஹெல்மெட்டை? டேங்க் மேலே, அதில் கண்ணாடி மேலே, அதில் சைடில் கட்டி தொங்க விட்டுருப்போம். ஆனால் எது மட்டும், எங்கே மட்டும் இருக்காது, தலையில் மட்டும் இருக்காது. ஒரு போர்டு ஒன்று ஒரு இடத்துல படித்தேன் நான். என்ன போர்டு தெரியுமா? மர மண்டலிகளுக்கு ஹெல்மெட் தேவையில்லை. யாருக்கு தேவையில்லை? மர மண்டைகளுக்கு ஹெல்மெட்டு தேவையில்லை. ஏன்னா அந்த மண்டை என்ன மண்டையா, மர மண்டை. எங்கே கீழே விழுந்தாலும் என்ன பண்ணாதான், அடிப்படாதான். இன்றைக்கி ஹெல்மெட் போடாமல் சாகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஹெல்மெட் போடாமல் போய் கோமா ஸ்டேஜில் போய் இன்ன வரைக்கும் கோமாவில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். அவர் ஹெல்மெட் போடாமலே வண்டி ஓட்டுவாராம். திடீர்னு ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போகும்போது அவருக்கு ஒரு உணர்த்துதல், என்னென்னு, ஹெல்மெட் வாங்கு, ஹெல்மெட் வாங்குன்னு. இவர் என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு இடத்துல போய் ஹெல்மெட் வாங்கி போட்டிருக்கிறார். போட்டுட்டு ஒரு சிக்னலில் நிற்கிறார். சிக்னலில் நிற்கும்போது க்ரீன் லைட்டு உடனே முதல் ஆளாக இவர் தான் போவாராம். அடி பின்னி சர்ன்னு அப்படியே ஜெட்டு மாதிரி பறப்பாராம். ஆனால் அந்த டைமில் அவருக்கு என்ன தோணுதுன்னா, நில்லுன்னு தோணுது. சாரி, க்ரீன் லைட் விழுந்துச்சு. இவர் வழக்கமாக ஸ்பீடில் போகிறவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அப்படியே நிற்கிறாரு. பார்த்தா சர்க்குன்னு ஒரு வண்டி என்ன பண்ணுது, இவருக்கு முன்னாடி போகுது. இவருக்கு சிக்னல் க்ரீன் சிக்னல் விழுந்துச்சு. ஆனால் அங்கே என்ன சிக்னல் விழுந்துருக்குது, ரெட்டு விழுந்துருக்குது. அங்கே ஒருத்தர் ரெட் சிக்னலில் என்ன பண்ணலை, நிற்கலை, வேகமாக என்ன பண்ணுறாரு, போகிறாரு. இவர் மட்டும் அந்த க்ரீனில் முன்னாடி நவுந்திருந்தாருன்னு வைங்க, அடி, சரியான அடி, ஆக்சிடெண்ட்டு. இன்னொன்று ஹெல்மெட் போடாமல் இருந்திருந்தாருன்னு வச்சுங்க, என்ன ஆயிருக்கும், அவர் உயிரே பழிச்சிருக்க முடியாது. அவர் சாட்சியாக சொன்னார். அப்போது நில்லுனா என்ன பண்ணணும், நிற்கணும். ரெட்டுனா என்ன பண்ணணும், நிற்கணும். நீங்கள் இந்த கட்டளையெல்லாம் மீறி நடந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் சித்தத்தை என்ன பண்ணலை, செய்யலைன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆதியாகமோ, யாத்ராகமோ, லேவியராகமோ, என்ன ஆகுமோ, இது எல்லாத்தையும் எழுதினவர் யார்னா மோசே. இது என்னுடைய எழுதினுடைய நோக்கம் என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண வேண்டும், கடைபிடித்து நடக்க வேண்டும். இதுதான் இந்த புக்கினுடைய நோக்கம். அப்போ இந்த புஸ்தகத்தில் இவர் ஆதியாகமத்தில் நடந்த சம்பவத்தை ஏன் எழுதுறார் அப்படின்னா, நம்முடைய மூதாதையர் ஆண்டவருடைய கட்டளை மீறி என்ன பண்ணார்கள், நடந்தார்கள். ஆண்டவருடைய கட்டளைக்கு அவங்க என்ன பண்ணவில்லை, கீழ்ப்படியவில்லை. அதனாலே மனுக்குலத்திற்கு என்ன வந்து விட்டது, தீமை, மரணம் வந்து விட்டது. அதுக்கு முன்னாடி என்னதான் இருந்தது, நன்மை தான் இருந்தது. எல்லாம் நல்லதாகவே நடந்தது. நல்ல மரங்கள், நல்ல செடிகள், நல்ல பூமி, நல்ல வானம், நல்ல பனி, எல்லாம் நன்மையான இருந்தது. என்றைக்கு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன வந்து விட்டது, தீமை வந்து விட்டது. இதை இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்னவா சொல்றாரு, வார்னிங்கா சொல்றாரு. நீங்க கர்த்தருடைய கட்டளைக்கு என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் என்ன வரும், தீமை, மரணம் வரும், தீமை வரும். அதுதான் பொதுவா. ஸோ வேத வசனம் முழுமையுமே என்ன, ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும்
நன்மை தீமை. நீ ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்தால் நீ என்ன செய்கிற? நன்மை செய்கிற. நீ ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கலைன்னா என்ன செய்கிற? தீமை செய்கிற. ஆண்டவருடைய கட்டளையின்படி நீ நடக்கலைன்னா உனக்கு என்ன வரும்? தீமை வரும். சில நேரத்தில் ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்தாலும் என்ன வரலாம்? தீமை வரலாம். அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்தால் தீமையே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம வாழ்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? தீமையான உலகம். நீங்கள் நன்மை செஞ்சால் உங்களுக்கு என்ன செய்வாங்க? தீமை செய்வாங்க. ஆனாலும் நீங்கள் என்ன தான் செய்யணும்? நன்மை தான் செய்யணும். அல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய சித்தம் என்னன்றதை என்ன பார்த்துக்கிறோன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் தேவ சித்தம். சரி, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த அற்புதம் செய்கிறவர்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள், அற்புதங்களை செய்து என்ன பிசாசுகளை துரத்துகிறவர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களா? கேள்வி. ஏன் ஆண்டவருடைய கட்டளைக்கு என்ன பண்ணுறதில்ல? எல்லாரும் கீழ்ப்படுகிறதில்ல. இப்போ சிலர் பிசாசு துரத்த மாட்டாங்க, அற்புதம் செய்ய மாட்டாங்க, தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய கட்டளைக்கு என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிவாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து நீ எனக்கு உன்னை எனக்கு தெரியும்னு சொல்லுவார். ஆனால் அவங்க அதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு என்ன பண்ணுவார்? சொல்லுவார். பாருங்க, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு 3 காரணங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. யாருடைய வாழ்க்கையில்? ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில். முதல் காரியம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. முதல்ல என்ன சந்தேகத்தை கொண்டு வருது அந்த சர்ப்பம்? என்ன சந்தேகம்? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு கேட்குது. அப்படி ஆண்டவர் சொன்னாரா? தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையும் புசிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னாரா? சொல்லுங்க, என்ன சொன்னார்? 2:16-17 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். ஆனாலும் எதை மட்டும் புசிக்கக்கூடாது? ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? புசிக்கூடாது. ஆனால் இந்த சர்ப்பம் கேட்குற கேள்வி என்ன? எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? எதை கொண்டு வர்றான்? சந்தேகம். அப்போ என்ன நம்ம வாழ்க்கையில் என்ன சந்தேகம் வரும்? எல்லா கட்டளையும் நான் கீழ்ப்படியணுமா? ஆண்டவர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுதான் ஆகணுமா? சொல்லுங்க. என்னால் 100லாம் செய்ய முடியாதுங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஏதோ 1-2 தான் என்னால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அப்படி அல்ல. ஆண்டவர் கட்டளை கொடுத்து விட்டால் அதை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும்? செய்து தான் ஆக வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸோ முதல்ல வர்றது சந்தேகம். 2வது 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. என்ன சொல்லுது சர்ப்பம்? நீங்கள் என்ன பண்ணுவதில்லை? சாகவே சாவதில்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சாகவே சாவாய். அப்போ இந்த சர்ப்பம் உண்மையை சொல்லுதா பொய் சொல்லுதா? பொய் சொல்லுது. அப்போ இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய பொய்களை நம்பி ஆண்டவருடைய கட்டளை செய்ய முடியாமல் இந்த உலகத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றாதபடிக்கு நம்மை தடுப்பது என்ன அப்படின்னா, இன்றைக்கு நமக்கு இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற பொய்கள். நிறைய பேர் நமக்கு பொய்யை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம அதுதான் உண்மை நினச்சிட்டு உண்மையை செய்யாமல் என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். விளங்குதா நான் சொல்கிறது? அடுத்தது 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள். சரி, ஓகே.
இப்போ இதை சாப்பிடும் போது நீங்கள் என்னவா மாறுவீங்களாம்? தேவர்களை போல மாறுவீங்க. அப்போ இப்போ இவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? இப்போ எப்படி இருக்கிறாங்க? தேவ சாயலில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சர்ப்பம் அவங்கள என்ன பண்ணுது? ஏமாத்துது. என்ன ஏமாத்துது? நீ தேவ சாயலில் இல்லை, இதை சாப்பிட்டா எப்படி மாறுவ? தேவனை போல மாறுவ. ஆனால் ஆண்டவர் மனிதனை எப்படி தான் படைச்சார்? தேவ சாயலில் தான் படைச்சார். ஏற்கனவே அவங்க யாரை மாதிரி தான் இருக்கிறாங்க? தேவனை போல தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதுக்கு தான் என்னது? ஏமாற்ற விஷம். உங்களுக்கு நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இல்லைன்னு உங்களை என்ன பண்ணுறது? ஏமாத்துறது. இன்றைக்கி எப்படி ஏமாத்துறாங்க? நீங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா இல்லையா? என்னங்க கையை காட்ட மாட்டேன்றீங்க? ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா இல்லையா? சரி. ஆனால் டிவியில் போனீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார். சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் பிரதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிமிஷம் நான் சொல்கிறத நீங்கள் கேட்குற வரைக்கும் நீங்கள் என்னவா இல்லை? ஆசீர்வாதமாக இல்லைன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, உங்களை என்ன நம்ப வைக்கிறாங்க? நீங்கள் ஆசீர்வாதமாக இல்லைன்னு உங்களை நம்ப வச்சு அவர் சொல்கிறத உங்களை என்ன பண்ண வைக்கிறாங்க? கேட்க வைக்கிறாங்க. உடனே நீங்களும் என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒன்று சொல்கிறாரு, நான் இன்னிலேருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. கர்த்தர் இன்றையிலிருந்து கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை என்ன பண்ண போகிறார்? தலையாக்க போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நீ என்னவா தான் இருக்கிற? வாளாக தான் இருக்கிற. இன்னைக்கு தான் ஆண்டவர் உன்னை என்னவா மாற்ற போகிறார்? தலையாக மாற்ற போகிறார்னு அர்த்தம். இதை நம்பி நம்ம உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நாள் முழுதும் உட்காந்து டிவி பார்த்துருக்கோம். சரி, நேற்று சொன்னார்ல நீங்கள் ஆசீர்வாதமாக போகிறீங்கன்னு, அதே ஆள் அடுத்த நாள் என்ன சொல்லுவார்? கர்த்தர் உச்சிதமான நன்மைகளால் உங்களை திருப்தி ஆக்க போகிறார். நேற்று என்ன சொல்லிட்டாரு? இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. நேற்று சொன்னார். இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? உச்சிதமான நன்மைகளால் கர்த்தர் உன்னை என்ன பண்ண போகிறாரு? ஆசீர்வதிக்க போகிறார். ஸோ இப்படியே நீங்கள் டெய்லி ஒரு மெசேஜை பார்க்க டெய்லி உங்களுக்கு என்ன தான்? ஆசீர்வாதம் தான். ஸோ உங்கள் 90 வயசாகி 100 வயசாகி நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் டெய்லி நீங்கள் ஒரு மெசேஜ் கேட்டிங்கன்னா என்ன தான்? ஆசீர்வாதம் தான். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? நீ இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை, இனிமேல் தான் கர்த்தர் உன்னை என்ன பண்ண போகிறார்? ஆசீர்வதிக்க போகிறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எது ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்? காரு பங்களா ஆசீர்வாதமா? சொல்லுங்க. பேங்க் பேலன்ஸ் எனக்கு 2 கோடி ரூபாய் பேங்க்ல இருக்குது, அது ஆசீர்வாதமா? என்கிட்ட 100 சவரன் நகை இருக்குது, அது ஆசீர்வாதமா? சொல்லுங்க. வசனம் எடுங்க. 1 யோவான் 1:12 வாசிங்க. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இதை மட்டும் நான் முடிச்சிடுறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அது எப்படி கிடைத்தது? இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைத்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அதே இதை பவுல் ஒரு இடத்துல சொல்றார், அதையும் சொல்லி பார்த்து முடிச்சிருவோம். எபேசியர் 1:3 எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், நம்ம எல்லாம் இப்ப யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அதனால அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதித்து இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நம்ம எல்லாம் யார் தான்?
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இப்போ புதுசாக ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. புதுசாக வர்றதெல்லாம் உங்களுக்கு என்னது, போனஸ் மாதிரி, அடிஷன், எக்ஸ்ட்ரா. ஆனால் எதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க, தேவ பிள்ளை அப்படின்ற அந்த உறவு தான் நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்புறம் வாசிங்க, உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்களினால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம், ஆசீர்வதித்திருக்கிறார். அடுத்தது 6வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராக்கும்படி முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யாராம், சுவீகார புத்திரர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய சொத்துக்கு எல்லாம் நம்ம தான் வாரிசு. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் பத்திர பதிவில் அப்படி தான் போடுவாங்க வார்த்தை, இன்னாருடைய ஸ்வீகார புத்திரராகிய திரு அப்படின்லாம் போடுவாங்க. அப்போ அந்த வார்த்தை அந்த காலத்தில் யூஸ் பண்ண வார்த்தைனா என்ன அர்த்தம்னா, அந்த தகப்பனுடைய வாரிசு, அவருடைய சொத்துக்கு உரிமையாளர் அப்படின்ற அந்த அர்த்தம். அப்போது கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லும்போது அவருடைய எல்லா சொத்துக்கும் உரிமையாளராக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம், மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்களேன். அடுத்தது 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ அடுத்த ஆசீர்வாதம் என்ன? முதல்ல அவருடைய பிள்ளை, அடுத்தது என்ன, நம்ம பாவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சான், மன்னிக்கப்பட்டுச்சு, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம மீட்கப்பட்டுட்டோம். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க 13, 14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டவனே உங்களுக்குள்ள யார் வந்துட்டா, பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ அவருக்குள்ள என்ன பண்ணப்பட்டீங்களா, முத்திரை போடப்பட்டீங்களா. என்ன முத்திரை? தொடர்ந்து வாசிங்க. அவருக்கு சொந்தம். இப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய ஆள்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவர் எங்க சொந்தக்காரர் தாங்க, இப்படிலாம் சொந்த என்ன பண்ணலாம் சொல்லி பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மலாம் யாராம், அவருக்கு சொந்தமானவர்கள். அதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவி நமக்குள்ள என்ன பண்ணி கொண்டிருக்கிறாராம், வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சுதந்திரத்தின் அச்சாரம்னா என்ன தெரியுமா, அட்வான்ஸ். ஆவியானவர் தான் நமக்கு அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கிறாராம். எதுக்கு? நம்ம எல்லாம் அந்த பரலோக ராஜ்யம் என்ற சொத்தை அனுபவிக்க போகிறோம் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறாராம், அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வீட்டுக்கு போகணுன்னா என்ன பண்ணோம், டோக்கன் அட்வான்ஸ். அந்த மாதிரி ஆவியானவர் நமக்குள்ளே என்னவா இருக்கிறாரு, டோக்கன் அட்வான்ஸாக இருக்கிறாரு. ஏன்னா எந்த வீட்டுக்கு போகிறோம், நித்திய வீடு, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்தில் நாம் போய் சேர போகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. இந்த டிவியில் உங்களை ஏமாத்துறான் பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் நம்பாதீங்க. நான் அவன் இவன் சொல்கிறனால தப்பாக நினச்சிக்காதீங்க, கோவத்தில் தான் சொல்கிறேன். ஏன்னா பிசாசு தோட்டத்தில் அதை தான் செஞ்சான். என்ன செஞ்சான், நீ தேவசாயில் இல்லை, நீ இதை சாப்பிட்டா என்னவா மாற போகிற, தேவசாயிலாம் மாறுவ அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ ஆசீர்வாதமா இல்லை, இந்த வார்த்தையை கேட்டினா நீ என்னவா மாற, ஆசீர்வாதமா போற.
நீ என் சர்ச்சுக்கு வந்தினா நீ என்னவாவ? ஆசீர்வாதம் ஆயிடுவ. நீ இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்தினா நீ ஆசீர்வாதமாவ. நான் சொல்றதை நீ கேட்டினா என்னாவ? ஆசீர்வாதமாவ. இல்லைங்க, ஏற்கனவே நீங்க தேவ பிள்ளையாய் மாறின உடனே ஆண்டவர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்துக்கும் நீ என்னவாயிட்டீங்க? உரிமையாளர், சொந்தக்காரர், ஸ்வீகார புத்திரரா என்ன ஆயிட்டீங்க? மாறிட்டீங்க. ஹல்லேலூயா. இனிமேல் புதுசா அதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் என்ன பண்ண போறதில்ல, வரப்போறதில்ல. அந்த ஆசீர்வாதத்தோட என்ன ஆகுது? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இல்லையா? அந்த மாதிரி அந்த பேக்கேஜில் அதை வாங்கிட்டீங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு என்ன தான்? ஃப்ரீ தான். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இல்லை இன்னும் அவங்க சொல்றதை ஏமாந்து கேட்டுட்டு இருக்க போறீங்களா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா?